ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம HTML சீரிஸில் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 12ல் வந்து நம்ம வந்து HTML யூஸ் பண்ணி எப்படி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அதாவது ரோ காலம்ஸாக வந்து டேட்டாஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் HTML வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டேபிள்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டேட்டாவை ரோ காலமாக வந்து ஷோ பண்ணிக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகுது டேபிள்ஸ்லாம். இப்போ டேபிள்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான டேக் என்னென்னா டேபிள் டேக். இந்த டேக் போட்டால் தான் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். இந்த டேக் போடாமல் டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த டேபிளுக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணிடுது டேபிள் டேக்கு அப்படின்னு. இப்போ வந்து இப்போ பாடி டேக் இருக்கு, அது வந்து ஹெட் டேக் இருக்கு. இதில் வந்து பாடி டேக்குள்ளே தான் நம்ம கண்டென்ட்டை பூரா கொடுக்குறோம். அந்த மாதிரி இது வந்து டேபிள் டேக். இந்த டேபிள் டேக்குள்ளே தான் நம்ம டேபிளுக்குரிய மற்ற டேக்ஸு, அப்புறம் டேபிளுக்குரிய கண்டென்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் கொடுப்போம். இந்த டேக் கொடுத்தா தான் டேபிள் ஷோ ஆகும், டேபிளாக ஷோ ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் ஒரு டேபிளுக்கு கொடுத்துட்டேன், ஒரு டேபிள் நான் கொடுக்க போகிறேன், அதை நான் கொடுத்துட்டேன், டேபிள் டேக்குன்னு கொடுத்துட்டேன். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் ரோஸ் காலம்ஸுன்னு தனித்தனியாக அந்த டேபிளை பிரிக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோ தான் பிரிக்கணும். ரோவாக ஃபஸ்ட் டேபிளை பிரிச்சுக்கணும். அதுக்கடுத்து காலமாக பிரிக்கணும். அப்போ ரோவாக பிரிக்கணும்னா அதுக்கு ஒரு டேக் இருக்குது, அதுதான் டிஆர் டேக். டிஆர் டேக். ஓகே, இதுக்கும் க்ளோசிங் டேக் இருக்குது, அதனால க்ளோஸ் பண்ணிக்கிங்க மறக்காமல். இப்போ வந்து நான் டேபிள் டேக் கொடுத்துக்கிட்டேன், அதுக்குள்ளே டிஆர் டேக் கொடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ரோவை கொடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே. ஒரு ரோ மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, ரோ மட்டும் இருக்காது. அதுக்குள்ள மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும், அதாவது மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய ரோஸும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து காலம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ரோ கொடுத்தாச்சு, ரோக்குள்ளே இப்போ காலம். அதாவது இந்த காலம் வந்து நம்ம ரெண்டு வகையாக டிஃபைன் பண்ணுவோம். அதாவது ஹெட்டிங் காலம்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி நார்மல் காலம். அதாவது ஹெட்டிங்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து டிஎஸ் டேக் கொடுப்போம். அதே மாதிரி டிடின்னு ஒரு டேக் இருக்குது. அது வந்து என்னென்னா சும்மா நார்மல் டேட்டாவை கொடுக்கறதுக்கு தான், அதோட கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு தான். அதனால தான் டிடி யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஹெட்டிங் டேக் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சாரி, ஹெட்டிங் காலம் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். டிஆருக்குள்ள டிஹெச் அப்படின்னு கொடுத்து பிரகாஷ்னு இல்லை நேமுன்னு கொடுத்துக்கிறேன், நேமுன்னு கொடுத்துட்டேன். ஓகே, டிஹெச் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கணும், மறக்கக்கூடாது. கொடுத்தாச்சு. இப்போ போய் லோட் பண்ணி பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க, நேமுன்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, அது பாருங்களா, அதை பார்த்துட்டிங்களா? போல்டாக இருக்கு. ஓகே, நம்ம இதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் இன்னொரு ஹெட்டிங் டேக்கு கொடுக்குறேன். ஓகே, டிஹெச் கொடுத்து சிட்டி, அதாவது சிட்டி எந்த ஏரியான்னு கேட்கறதுக்காக சிட்டின்னு கொடுக்குறோம். டிஹெச்ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, இதையும் கொடுத்துட்டேன். மறுபடியும் சேவ் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா, அதே ரோல தான் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், டேபிளுக்குள்ள ஒரே ஒரு டிஆர் டேக் போட்டு ஒரே ஒரு ரோ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ் டேக் கொடுக்க நம்ம அதே ரோல தான் காலமாக ஆட் ஆகும். சரி, ஓகே. எனக்கு வந்து இது வந்து அடுத்த காலம்ல வந்து இது ஷோ ஆகணும். அதாவது நான் இப்போ வந்து ஹெட்டிங் வந்து நேம் சிட்டின்னு கொடுத்துட்டேன். இதுக்கான நேமும் சிட்டியும் நான் வந்து கொடுக்க போகிறேன். அது வந்து எனக்கு இதுக்கு கீழே அடுத்த காலமாக வந்து கிரியேட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே, இப்போ டிஆர் டேக் கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு அடுத்ததாகவே இன்னொரு டிஆர் டேக் கிரியேட் பண்ணணும். அதாவது டிஆர் டேக்குள்ளேயே கிரியேட் பண்ணிடக்கூடாது, டிஆர் டேக்கு வெளியே க்ளோசிங் டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டிஆர் டேக் கிரியேட் பண்ணணும். அதுவும் டேபிளுக்குள்ளே தான் இருக்கணும், அது வந்து டேபிளுக்கு வெளியே போட்டக்கூடாது. டேபிளுக்குள்ளே கொடுத்தாச்சு, இதையும் கிரியேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இதில் வந்து நான் வந்து ஹெட்டிங்காக கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா? நாங்கள் இது வந்து நேமு சிட்டி இது கேட்குறேன், நேமு சிட்டி அதோட டாப்பிக்கோட ஹெட்டிங். ஸோ அதனால ஹெட்டிங் இதில் ஹெட்டிங் காலமாக கொடுத்துருக்கேன், அதனால டிஹெச் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு இது ஹெட்டிங்காலாம் தேவையில்லை, நார்மலாக டேட்டா வந்து பிரிண்ட் ஆனால் போதும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா டிடின்னு ஒன்று இருக்குது, அது கொடுக்கணும், அந்த டேக் கொடுக்கணும். இது கொடுத்தா தான் இந்த மாதிரி நார்மலாக கிரியேட் ஆகும். இப்போ வந்து நான் நேம் கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் இருக்கிறது செகண்ட் காலம், அந்த ஆர்டரில் தான் வரும். இப்போ வந்து இது ஒரு ரோ, இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆர்டர் வைஸாக தான் அதை எடுத்துக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட் காலமாக எடுத்துக்கும், செகண்ட் கொடுத்தா செகண்ட் காலமாக எடுத்துக்கும், தேர்ட் கொடுத்தா தேர்ட் காலமாக தான் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் ரோ வைஸ் பார்த்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்குற ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கும், செகண்ட் கொடுக்குற ரோ செகண்ட் ரோவாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டராக போகும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் தான் கொடுத்துருக்கேன் ஹெட்டிங்காக. ஸோ ஃபர்ஸ்ட் காலமுக்கு வந்து அப்போ வந்து இங்கே என்ன கொடுக்கணும், நேமுக்கு வந்து என் நேமை கொடுத்துக்கிறேன்.
பிரகாஷ். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, எதையுமே மறக்கக்கூடாது. ஓகே, மறுபடியும் டிடின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது காலம்ல என்ன கொடுத்துருக்கேன், சிட்டி கொடுத்துருக்கேன். என் ஊர் என் சிட்டி வந்து மதுரைன்னு வச்சுக்கோங்க. மதுரை நான் கொடுத்துட்டேன். டிடி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா, நேம் கிரியேட் ஆயிடுச்சு, சிட்டி கிரியேட் ஆயிடுச்சு, பிரகாஷன் நான் கொடுத்தது கிரியேட் ஆயிடுச்சு, மதுரைன்ற கொடுத்தது கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, டிஹெச் டேக்ல கொடுத்தது பாருங்க போல்டா இருக்கு, டிடி டேக்ல கொடுத்தது பாருங்க. இதுதான் வந்து இதோட டிஃபரன்ஸ். சரி, ஓகே, இதுல வந்து என்ன சும்மா என்னமோ பாக்ஸ் காலம் மாதிரி காலம் ரோவா கிரியேட் ஆயிடுச்சு. டேபிள்னா வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அதை வந்து காலமா பிரிச்சிருப்போமே, அந்த லைன் எதையுமே காணாமன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ண போறோம். நம்ம இன்டர்னல் ஸ்டைல சிஎஸ்எஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ல கொடுக்க கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ்ல கொடுக்கலாம். ஆனா வந்து நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க மறுபடியும் அதை கொடுக்கணும். அதாவது நீங்க டேபிள்னா எப்படி வரும், அந்த டேபிளுக்கு ஃபுல்லா ஒரு பார்டர் இருக்கும், அதுக்குள்ள ரோக்கு தனித்தனியா லைன் இருக்கும், அதே மாதிரி காலமும் பிரிக்கிறது தனித்தனியா லைன் இருக்கும். அதை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா டேபிளுக்கும் அந்த பார்டரை கொடுக்கணும், ஸ்டைல் கொடுத்து, டிஆருக்கும் பார்டர் ஸ்டைல் கொடுக்கணும், டிஹெச்சுக்கும் தனியாக கொடுக்கணும், டிடிக்கும் தனியாக கொடுக்கணும். இப்படிலாம் கொடுத்துக்கணும்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இன்டர்னல் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்டர்னல் வந்து இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் வந்து இன்டர்னலை வச்சு நம்ம வந்து இந்த டேபிளை மட்டும் எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்து சிஎஸ்எஸ் வீடியோவில் இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னலுக்குலாம் தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இன்டர்னல் வந்து நம்ம வந்து எப்பயுமே ஸ்டைல் டேக்கை வந்து ஹெட் டேக்ல தான் கொடுக்கணும்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஹெட் டேக்ல என்னென்ன கொடுக்கலாம்ன்றதுக்கு நான் ஒரு தனி வீடியோஸ் போடுறேன். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டேபிளுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறது இன்டர்லாம் கொடுக்க போகிறோம். ஸ்டைல் டேக் இதுவும் வந்து க்ளோசிங் டேக் இருக்கு, யாரும் க்ளோசிங் டேக் விட்டுறக்கூடாது. ஸ்டைல் டேக் ஓகேவா, ஸ்டைல் டேக் கொடுத்தாச்சு. இதுக்குள்ள வந்து அந்த எலமெண்ட் அப்புறம் கொடுக்கணும். அதாவது இன்லைன்னா நம்ம இதுலயே ஸ்டைல் ஆட்ரிபியூட் கொடுத்து நம்ம கொடுத்துட்றோம், அதனால நம்ம எந்த எலமெண்ட் கொடுக்குறது. இப்போ நான் இதில் கொடுக்கும்போது இதில் எதில் அது வந்து அப்ளை ஆகணும்னு நான் கொடுக்கணுமா இல்லையா, அப்படி கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். நான் எதுனே கொடுக்காம நான் வாட்டுக்கு பார்டர் இதெல்லாம் நான் போட்டேன்னா அது எதுக்கு போய் அப்ளை பண்ணும். அதனால வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் டேபிள்ன்ற ஒரு இதுக்கு நான் பார்டர் கொடுக்க போறேன். ஓகேவா, நான் கொடுத்துட்டா இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். அந்த எலமெண்ட்டை கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்குள்ள தான் கீ வேல்யூன்ற மாதிரி கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டி வேல்யூ அந்த மாதிரி கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். அதாவது எப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இன்லைன்லேயே எப்படி கொடுப்போம், ஸ்டைலுக்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதோட வேல்யூ கோலன் வச்சு கொடுப்போம். அதே தான் இதை பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா எலமெண்ட்டில் கர்லி பிரேசஸ் கொடுத்து அதில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன கொடுக்கலாம், பார்டர் தான் நம்ம கொடுக்கணும். பார்டர் 1 பிக்சல். பிக்சல்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். பிக்சல்னா அந்த திக்னஸை வந்து குறிக்கிறது தான் பிக்சல். ஓகேவா, இப்போ வந்து அது வந்து சாலிடா இருக்கணும். இப்போ வந்து நம்ம லைன்ஸ்லேயே நிறைய பார்த்துருப்போம், அதில் சிஎஸ்ல இப்போ சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், லைன்ஸ்ல டாட்டர் லைன், டேஷ் லைன், அது மாதிரி சாலிடுனா பிளைன் லைன் தான் சாலிட். ஓகேவா, அதை நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து வந்து அது என்ன கலர்ல இருக்கணும். ஓகே, நான் பிளாக்னே கொடுத்துறேன், நார்மலாக பிளாக்னே கொடுத்துறேன். சாரி, பிளாக்னே கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கோலன் வச்சுட்டேன். பாத்தீங்களா, இன்லைன்ல நம்ம கொடுத்ததுதான் அப்படியே. இதை வந்து நம்ம இன்லைன்ல கொடுத்தோம், அதாவது ஸ்டைல் ஆட்ரிபியூட்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள இதே மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூவை கொடுத்தோம். அதை வந்து இன்டர்னல்ல பண்றப்ப எலமெண்ட்டை கொடுத்து கர்லி பிரேசஸ்குள்ள இதை கொடுக்கணும். அவ்வளோதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ வந்து இதை நான் சேவ் பண்ணல. ஓகேவா, நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். டேபிள்னு ஒரு ஆட்ரிபியூட், டேபிள்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் நான் கொடுத்துட்டேன். இந்த மெயின் டேபிள் தான் ஆட்ரிபியூட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த பார்டர் வந்து எதுக்கு மட்டும் அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. டிஹெச் நான் என்ன சொன்னேன், இன்லைன்ல வந்து டேபிள்னா டேபிளுக்கும் கொடுக்கணும், டிஆருக்கும் கொடுக்கணும், டிஹெச் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்தா தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் டேபிளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதில் இது எதுக்கு மட்டும் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு அப்போதான் இன்லைன் ஏன் இதில் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கு அப்போதான் புரியும். சேவ் பண்ணியாச்சு. பாருங்க, நான் டேபிளுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தேன், அதாவது அது டேபிளுக்கு மட்டும் அந்த பார்டர் எடுத்துக்கிடுச்சு, டேபிளை சுற்றி மட்டும் அந்த பார்டர் எடுத்துக்கிச்சு. இப்போ உள்ள காலம் ரோவெல்லாம் பிரிக்கணும்ல, அதெல்லாம் பிரிக்கலை. இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிடி டிஆர் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து இதுக்கும் வந்து நான் டேபிள்ன்ற ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டேன்.
இப்போ இன்டர்னல்ல கொடுத்தாலுமே டிஹெச்சுக்கு நீ இப்போ இன்டர்னல்ல கொடுத்தாலுமே நான் சொல்றபடி பார்த்தா டேபிளுக்கு ஒரு தனியாக கொடுக்கணும், டிஆருக்கு தனியாக கொடுக்கணும், டிஹெச்சுக்கு தனியாக கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதுலேயும் வந்து டிஹெச்னு ஒரு எலமெண்ட்டை கொடுத்து பாருங்க, இதுலயும் டிஹெச்ன்ற ஒரு எலமெண்ட்டை கொடுத்து அதுக்குள்ள தானே இந்த மாதிரி கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்ல. ஒரே ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரே ஸ்டைல்ஸ் தான் நீங்க கொடுக்க போறீங்கன்னா இன்டர்னலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கமா கொடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன கொடுக்க போறோம், டிஆர் கொடுக்க போறோம். இந்த மாதிரி கமா கொடுத்து அந்த இப்போ வந்து ஒரே ஸ்டைல் தான் இருக்கு. இப்போ பார்டர் வந்து 1 பிக்சல் தான் கொடுக்க போறோம், ஆனா அதை நிறைய இடத்துல நான் கொடுக்க போறேன் அப்படின்ற பட்சத்துக்கு இன்டர்னல் கொடுக்குறப்போ, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கொடுக்குறப்போ இந்த மாதிரி கமா கொடுத்துட்டு அப்படியே அடுத்த எலமெண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். இது கொடுத்தாலும் அது அப்ளை ஆயிரும். ஓகே, இது அப்ளை ஆகலை. ஏன் அப்ளை ஆகலன்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு டிஆருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அது அப்ளை ஆகணும்னு நம்ம என்ன பண்ணணும், டிஹெச் அதுக்குள்ள இருக்க டிஹெச்சுக்கும் டிடிக்கும் கொடுக்கணும். அப்போதான் வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து பாருங்க, டிஹெச் ஓகே, டிஹெச் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, அந்த மேலே இருக்கிறதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். பாருங்க, நேமுக்கும் சிட்டிக்கு மட்டும் அப்ளை ஆகும். பார்த்தீங்களா, நேமுக்கும் சிட்டிக்கு மட்டும் தான் அப்ளை ஆகுது. இப்போ உங்களுக்கு ஏன் புரிஞ்சிச்சா? இப்போ வந்து அந்த டிஆருக்கு வந்து ஏன் அதை அப்ளை ஆகலைன்னா, இது ஒரு தனி பாக்ஸ், இது ஒரு தனி பாக்ஸ், இது மொத்தமாக ஒரு தனி பாக்ஸாக இருக்கு. ஓகேவா, அதனால தான் அது அப்ளை ஆகலை. டிஆருக்குள்ள கண்டென்ட் இருக்கு, அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, அதனால தான் அது அப்ளை ஆகும். இப்போ வந்து டிடிக்கு கொடுத்தா கீழே இருக்க ஒரு அப்ளை ஆகும். ஓகே, டிடிக்கு கொடுத்துட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி அப்ளை ஆயிடுச்சு. ஆனா இது வந்து இப்படி அப்ளை ஆயிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்களா, இந்த பாருங்க டபுள் லைன் மாதிரி ஒரு பாக்ஸ், வெளியே பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, ஆனா டேபிள் வந்து இப்படி வராது. ஒரு வெளியே ஒரு பார்டர் இருக்கும், உள்ள டிவைட் பண்ற மாதிரி 4 கோடு தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கு சிஎஸ்ல. அதாவது பார்டர் கொலாப்ஸ்னு ஒரு இது இருக்கு. அதாவது நான் சொல்லியிருந்தேன் 2 வேர்டு 3 வேர்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இடையில ஹைஃபன் போட்டுக்கணும். அதே கான்செப்ட் தான் இதில். பார்டர் கொலாப்ஸ்னு போட்டு கொலாப்ஸ்னு கொடுத்துட்டோம்னா, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கொலாப்ஸ்னு கொடுத்துட்டோம்னா அந்த லைன் பூரா மெர்ஜ் ஆகிக்கிறோம். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா இந்த மாதிரி டேபிள் மாதிரியே வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து டேபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வரும் டேபிள் வந்து. ஓகேவா, நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் இந்த லைன்லாம் கொண்டு வரும். சரி ஓகே, டேபிளில் வந்து நிறைய டேக்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, அந்த டேக்ஸ்லாம் என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இது இருங்க, இது ஒரு கண்டென்ட் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து நான் டிஹெச் கொடுத்துட்டேன். இந்த ஒரு ரோலெல்லாம், இந்த ஒரு ரோ ஃபுல்லாக வந்து டிஹெச் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டிடியும் கொடுத்துக்கலாம், டிஹெச்சும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஹெட்டிங்கை எப்படி வைக்கிறீங்க, அதெல்லாம் பொறுத்து அது மாறிக்கிறோம். அதனால வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிடி தான் இருங்க, நான் உங்களுக்கு வச்சே காட்டுறேன். இதில் என்ன இருக்குது, இந்த மதுரைன்றதை வந்து டிடி தான், அதை அந்த லைனில் வச்சாச்சு. இது அதே மாதிரி அதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்க, அதே தான், அந்த டிடி யூஸ் பண்ணாலும் அதே ரோல டிடி யூஸ் பண்ணலாம், டிஹெச் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட டேபிளை பொறுத்து. சில நேரம் நீங்கள் வந்து டேபிளை வந்து ஹெட்டிங்கை வந்து சைடு காலம் வைஸ் வந்து வச்சிருப்பீங்க ஹெட்டிங்கை. ஸோ அப்படி இருக்கப்போ அதே அதுக்கேற்ற மாதிரி டிஹெச் டிடியை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. சரி ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஆர் கிரியேட் பண்ணுறோம். டிஆர் டேக் யூஸ் பண்ணி ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுற பட்சத்தில் நான் வந்து இப்போ என்ன கொடுக்குறேன், அதில் வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறேன். டிஹெச் டேக் கொடுத்து அதில் வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறேன். நான் டைட்டில் கொடுக்குறப்ப என்ன கொடுக்குறேன், டிஹெச்குள்ளே 3 டிஹெச் கொடுக்குறேன். அதாவது 3 காலம் இருக்க போகுது இந்த டேபிளில். ஸோ 3 டிஹெச் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் நேம் கேட்க போகிறேன். ரெண்டாவதுல வந்து சிட்டி என்ன அதை கேட்க போகிறேன். மூணாவது வந்து
குவாலிஃபிகேஷன் கேட்க போறேன். ஓகே 3 கேட்டாச்சா? ஓகே அடுத்து ஒரு ரோ கிரியேட் பண்றோம். ஏன்னா அடுத்த ரோல தான் நம்ம டேட்டாவெல்லாம் கொடுக்க போறோம், இதுக்கான சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் கொடுக்க போறோம். ஸோ அடுத்து ஒரு ரோ கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல பூரா நம்ம டிடி கொடுத்துக்கிறோம். ஓகே டிடி கொடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஓகே இதில் வந்து நேம் நான் கொடுத்துக்கிறேன். சிட்டி வந்து மதுரை கொடுத்துக்கிறேன். இது வந்து பிஇ கொடுத்துக்கிறேன். சாரி பிஇ கொடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுறப்ப பாருங்க, இதை வந்து நேமை மாற்றிக்கிறேன். ஓகே மதுரைன்னு அப்படியே இருக்கட்டும். பின்றதை மட்டும் பிஎஸ்சின்னு மாற்றிப்போம். பி இருக்கிறது மட்டும் பிஎஸ்சின்னு மாற்றிப்போம். ஓகேவா? இது ஒரு கோர்ஸ், பிஎஸ்சின்றது ஒரு கோர்ஸ், பிஇன்றது ஒரு கோர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த டேபிளை பார்ப்போம். ஓகேவா? டேபிள் இப்படி வந்துருச்சு. ஓகே ஆனால் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையும் ஒரே தான் இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து சிலதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்பர் எஸ்என் நம்பர்லாம் கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளேயே வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அதெல்லாம் ஒரே தான் வச்சுக்குவாங்க. அதாவது இப்போ வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் நேம்ஸ் இருக்குது, அதாவது நிறைய பேர் இருக்காங்க, அவங்க குவாலிஃபிகேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாருமே அவங்க ஒரே சிட்டி தான். ஸோ அந்த பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒவ்வொரு சிட்டியாக பிரிக்கிறப்ப அந்த டேபிளில் பிரிக்கிறப்ப அந்த எல்லா சிட்டிக்கும் வந்து நம்ம தனித்தனியாக மதுரைன்னு போடுறத விட அது எல்லாத்துக்குமே சேர்த்து மதுரைன்னு ஒரே தான் போட்டுடலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 காலத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதாவது இந்த 2 ரோல இருக்க காலத்தை மெர்ஜ் பண்ண போகிறோம். மதுரைன்னு இருக்க 2ஐயும் மெர்ஜ் பண்ண போகிறோம். சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ பாருங்க, இந்த தானே மெர்ஜ் பண்ண போகிறோம். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரோ ஸ்பேனுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதில் வந்து எதை நான் மெர்ஜ் பண்ண போகிறேன், 2ன்னு கொடுத்துட்றேன். 2 தான் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இதில் கொடுத்துட்டு இதை தூக்கிட்டீங்கன்னா இப்போ பாருங்க, பாருங்க இது 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஒரே ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு மதுரையும் தனியாக போட தேவை கிடையாது. ஒரே இடத்துல ஒரே பாக்ஸில் கொடுத்து இது 2 பேரையுமே கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அதனால இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பாத்தீங்களா, இது 2 பேரோட இது வந்து மதுரை தான். அதை வந்து சொல்ற மாதிரி 2க்குமே காமனாக வந்து ஒரே பாக்ஸா அந்த 2 ஸ்பேஸையும் நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரே பாக்ஸை எடுத்துக்கிச்சு பாருங்க. சரி ஓகே, இதே இது வந்து இந்த நேம் சிட்டி நான் ஒரே தான் மாத்திரம் பாருங்க. இது 2க்குமே வந்து நேம்னே வச்சுக்கிறேன். இது 2 பாக்ஸு காலமும் வந்து நேம்ல வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா கால் ஸ்பேன் யூஸ் பண்ணணும். கால் ஸ்பேன் ஒரு இது இருக்கு, ஆட்ரிபியூட் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். இப்போ 2 அந்த 2க்கு தானே வரணும், அதனால 2. ஓகேவா? இப்போ வந்து அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மெர்ஜ் பண்ணி விட்டீங்களா, அந்த சேம் அன்னோன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே தூக்கி விட்டுறணும். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல அந்த இதை போடுறீங்களோ அதுக்கு தான் அது எடுத்துக்கிறோம். ஸோ அதை நீங்கள் தூக்கி விட்டால் தான் கரெக்டாக வரும், இல்லாட்டி சில மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்களா அந்த நேம் வந்து 2 காலமுக்கு சேர்த்தாப்புல இந்த நேம் வந்துருச்சு. ஸோ இதுதான் ரோ ஸ்பேன், காலம் ஸ்பேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், கேப்ஷன் ஒரு டேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கலாம். அதாவது அந்த டேபிளுக்குள்ளேயே அந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். பாருங்க, கேப்ஷன் டேக் நான் கொடுத்துக்கிறேன். கேப்ஷனுக்கு வந்து என்ன கொடுக்குறோம், டீட்டெயில்ஸ் கொடுப்போம். நம்ம டீட்டெயில்ஸ் தானே கொடுக்குறோம். ஸோ டீட்டெயில்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு மறுபடியும் பாருங்க க்ளோஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் பாருங்க க்ளோஸ் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க எதையும். ஓகேவா? இந்த டேபிளுக்குள்ளே நான் கொடுத்துக்கிட்டேன், எங்கே வேணால் அது கொடுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ டேபிளுக்குள்ளே கொடுத்துக்காட்டேன். டேபிளுக்குள்ளே கொடுத்தாலும் பாருங்க, பார்த்தீங்களா டேபிள் இருக்குது, ஆல்ரெடி நம்ம கொடுத்த டேபிள் இருக்குது. ஆனால் அது வந்து வெளியே இருக்குது பாருங்க. வெளியே வந்து டேபிளுக்கு மேலே ஒரு டைட்டில் மாதிரி, அதாவது சென்டராக அந்த டேபிளுக்கு சென்டராக தான் வரும். ஓகேவா? இது அந்த டேபிளுக்கு சென்டராக தான் வரும். இது வந்து அந்த பேஜோட கணக்கு இதெல்லாம் பார்க்காது, இந்த டேபிளுக்கு அது சென்டராக வந்து நிற்கிறோம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் கேப்ஷன் டாக் வந்து இதுக்கு தான் கேப்ஷன் டாக் யூஸ் ஆகுது. சரி ஓகே, அடுத்து வந்து டி ஹெட்டு, டி பாடி, டி ஃபுட், இப்படிலாம் சில டேக்ஸ் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
இப்போ வந்து டி ஹெட் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லித்தரேன். டி ஹெட்டுன்றது வந்து அந்த ஹெட்டிங், இப்போ வந்து நம்ம ஹெட்டிங் டேக் இதெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, டி ஹெச் அது மாதிரி தான். டி ஹெட்ன்றது அந்த ஹெட்டிங்க்கு கொடுக்குறது தான். அதே மாதிரி டி பாடின்றது அந்த இதுக்கு கொடுக்குறது, அதாவது அந்த பாடி அந்த கண்டென்ட் அந்த டேட்டா அந்த ஹெட்டிங்குரிய அந்த கண்டென்ட்டுக்கு தான் டிடி. அதாவது ஃபூட்டர்னா அந்த ஃபூட்டர் கண்டென்ட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஃபூட்டர். இப்போ வந்து ஒரு டேபிள்லேயே வந்து உங்களுக்கு மல்டிபிளாக இருக்கும். இப்போ வந்து இந்த கேப்ஷனை எடுத்து விட்டுக்குவோம், ஓகேவா? கேப்ஷனை எடுத்து விட்டுக்கிட்டோம். இப்போ வந்து பழையபடி மாற்றிடுவோம். இந்த கால் ஸ்பேனு ரோஸ் ஸ்பேனு இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம், ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன வச்சுருந்தேன், டிஹெச்சில் சிட்டி வச்சுருந்தேன், ஓகேவா? அதை மறுபடியும் கொடுத்துருக்கேன். டிஹெச்சில் சிட்டி வச்சுருந்தேன், அதை கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து வந்து இதில் என்ன பண்ணேன், இதில் வந்து இந்த ரோஸ் பேனை எடுத்து விட்டுருந்தேன். ரோஸ் பேனை எடுத்து விட்டுட்டு இதில் வந்து டிடியில் வந்து எடுத்து விட்டதை மறுபடியும் கொடுத்துடணும். டிடியில் வந்து என்ன பண்ணேன், மதுரை. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இருந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இன்னொரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஆர் ஓகே, இதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபூட்டருக்கானதுன்னு வச்சுக்கோங்க. ஃபூட்டருக்கு என்ன கொடுப்போம், தேங்க்யூன்னு சும்மா தேங்க்யூன்னு கொடுத்துருவோம். ஒரு டிடி டேக் போட்டு தேங்க்யூன்ற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து காலம் ஸ்பேன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபூட்டர் வந்து சென்டரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்தனி இதாக எடுத்துக்கிறது, இதை மட்டும் தனியாக ஒரு காலம் எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து இதில் மட்டும் நம்ம காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணிக்குவோம். என்ன பண்ணுறோம், கால் ஸ்பேன் போட்டு 3ன்னு கொடுத்துருவோம். அது 3 காலம் தானே இருந்துச்சு. 3ன்னு கொடுத்துட்டோம்னா பாருங்க ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. சரி, இதை இப்போ சென்டராக கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இது ஏன் சென்டராக வரலைன்னா, இங்கே டிஹெச் கொடுத்துருந்தீங்கன்னா அது சென்டராக வந்திருக்கும் கண்டிப்பாக. டிஹெச் கொடுத்தீங்கன்னா அது சென்டராக வந்துடும். ஆனால் டிடிக்கு அது கிடையாது, அது நம்ம தான் சென்டர் பண்ணி விடணும். சரி, அதனால நம்ம இதில் டிஹெச் கொடுத்தோம், டேங்க்லையும் கொடுக்கணும். இப்போ வந்து இது வந்து ஹெட்டிங், இது வந்து ஃபுட் அதாவது பாடின்னு வச்சுக்கோங்க, பாடி டி பாடி. இது வந்து ஃபூட்ரு, ஓகேவா? இது 3 இருக்குது இந்த டேபிளில். ஹெட்டிங்கும் இருக்குது, பாடியும் இருக்குது, ஃபூட்டரும் இருக்குது. ஆனால் வந்து நான் இது 3க்குமே தனித்தனியாக இது கொடுக்கணும். அதாவது இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் ரெட்டு கொடுக்கணும், இந்த பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கொடுக்கணும், இந்த தேங்க்யூ அதாவது இந்த ஃபூட்டருக்கு வந்து நான் வந்து க்ரீன் கொடுக்கணும். பண்ணணும்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் கிளாஸ் நேம் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கிளாஸ் நேம் கொடுத்து அதை நம்ம வந்து பண்ண வைக்கிறதுக்கு டயம் ஆகும். அது கோடு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து சாரி இருங்க, இந்த டிஆர்ஐ எடுத்துட்டு சாரி டிஆர் டேக் கொடுத்தாச்சு. ஓகே, இப்படி இருக்கு. இப்போ வந்து இந்த நேமுக்கு மட்டும், அதாவது இந்த ஹெட்டருக்கு மட்டும் நான் தனி கலர் கொடுக்கணும் பேக்ரவுண்டு, இந்த பாடிக்கு தனி கலர் பேக்ரவுண்ட் கொடுக்கணும், தேங்க்யூக்கு தனி கலர் பேக்ரவுண்ட் நான் கொடுக்கணும். நான் இதுனா வந்து எப்படி கொடுப்பேன், டிஆர் எல்லாருக்குமே டிஆர் தான், நான் எல்லா ரோக்குமே டிஆர் தான் கொடுத்து வச்சிருப்பேன். தனித்தனியாக எப்படி கொடுக்குறது, நான் எல்லாம் மட்டும் யூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ வந்து நான் கிளாஸ் ஐடி அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அது யூஸ் பண்ணாமே நம்மளால கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்கலாம், டி ஹெட் டி பாடி டி ஃபோட்டோ, அதாவது இது டி ஹெட். டி ஹெட்டுக்குள்ளே எது நம்ம கொடுக்குறோமோ அந்த டி ஹெட்டை எடுத்துக்கோ, டி பாடிக்கு எது கொடுக்குறோமோ டி பாடி எடுத்துக்கோ, டி ஃபோட்டோன்னு எது கொடுக்குறோமோ டி ஃபோட்டோ எடுத்துக்கோ. இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் ஹெட்டிங். ஸோ அதை வந்து டி ஹெட்டாக கொடுத்துக்கிறேன், நான் டி ஹெட்டாக கொடுத்துக்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். டி ஹெட்டாக கொடுத்துக்கிறேன், ஓகேவா? கொடுத்துட்டேன். இப்போ வந்து அடுத்து 2 ரோ, அதாவது இந்த 2 ரோவுமே வந்து ஃபூட்டரில் தான் வருது. ஸோ அடுத்து நான் டி ஃபுட் கொடுத்துறேன். சாரி, ஃபூட்டரில் வரல, பாடியில் வருது. ஸோ அப்போ டி பாடி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த 2க்கும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. டி பாடியை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ண மறந்துடாங்க. இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணலைன்னா டி பாடியை க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டி பாடி வந்து
இந்த கடைசியாக ஃபூட்டருக்கு நீங்கள் தனியாக கொடுத்தீங்க அதுலேயுமே அது அப்ளை ஆகும். அதனால் ஃபூட்டர் அப்ளை ஆகாமல் போயிடும். ஸோ டீ பாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் க்ளோஸ் பண்ணணும். டீ ஃபூட்டு கொடுத்துட்டேன். டீ ஃபூட்டு நம்ம இது கொடுத்து டீ ஃபூட்டு கொடுத்தாச்சு. சரி ஓகே. ஆனால் எந்த சேஞ்சும் ஆயிருக்காது. ஏன் ஆயிருக்காதுன்னா இதில் நம்ம சிஎஸ்எஸ் கொடுத்தா தானே ஏதாவது ஆகும். அதனால தான் எதுவும் ஆயிருக்காது. ஓகேவா? இப்போ வந்து நான் பாருங்கள், டீ ஃபுட்டுன்ற டீ ஹெட்டுன்றது ஒரு எலமெண்ட்டா, இதில் வந்து நம்ம கர்லி பிரஷஸ் கொடுத்து அதில் வந்து கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ரெட்டு தான் கொடுக்குறோம்னா ரெட்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து எல்லாத்தையுமே டைப் பண்ண முடியாது. நான் காப்பி மட்டும் பேஸ்ட் பண்ணி எடிட் மட்டும் பண்ணிக்கோங்க இடத்துல. இப்போ வந்து இதை வந்து டீ ஹெட் இருக்கிற இடத்த எடுத்துட்டு டீ பாடின்னு கொடுத்துருங்க. டீ பாடியில் நம்ம என்ன கலர் வரணும்னு சொன்னோம்? ப்ளூ வரணும்னு சொன்னோம். ஸோ ப்ளூ கொடுத்துருவோம். சரி ஓகே. அடுத்து வந்து இதை வந்து எடிட் பண்ணுங்க. டீ ஃபுட். ஓகேவா? டீ ஃபுட் அதாவது டீ ஹெட், டீ பாடி, டீ ஃபுட். ஓகேவா? இதில் வந்து என்ன கலர் வரணும்னு சொன்னோம்? க்ரீன் கலர் வரணும்னு சொன்னோம். ஓகே ஓகே. இப்போ லோட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி ஹெட்டிங் வந்து டீ ஃபுட்டில் நம்ம ரெட் கலர் கொடுத்துருந்தோம். ஸோ ரெட் வந்துருச்சு. டீ பாடி அது ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம டீ பாடியிலேருந்து ப்ளூ கொடுத்துருந்தோம். அதனால் ப்ளூ வந்துருச்சு. இது வந்து ஃபுட்டு டீ ஃபுட்டுக்கு வந்து க்ரீன் கொடுத்துருந்தோம். அதனால் க்ரீன் வந்துருச்சு. சரி ஓகேவா? இதுதான் வந்து டீ ஹெட், டீ பாடி, டீ ஃபுட்டோட யூசேஜ் இதுதான். இப்போ நான் ரோ வைஸ் பண்ணிட்டேன். காலம் வைஸ் நான் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு நான் வந்து காலம்னு ஒரு டேக் இருக்குது. அதாவது நம்ம வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் அதை நம்ம பார்த்தோம். காலம் டேக்கை வந்து நம்ம எங்கே பார்த்தோம்? செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் பார்த்தோம். ஓகே. இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். இதை எடுத்து விடலைனாலும் இந்த எலமெண்ட் அங்கே எடுத்துட்டோம்னா அது ஒர்க் ஆகாது தான். இருந்தாலும் நம்ம எடுத்து விட்டுருவோம். ஏன்னா தேவையில்லாமல் அங்கே வைக்கிறது வந்து உங்களுக்குமே கோடு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அது எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது, அது போடணும் போல இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் நினைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்து விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறேன். ஓகேவா? டீ பாடி எடுத்து விட்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். சரி ஓகே. இப்போ வந்து நான் இது வந்து காலம் வைஸாக இந்த கலர்லாம் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா காலம்னு ஓகே காலம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. சாரி காலம்னு ஒரு டேக் இருக்கு. அதாவது இது செல்ஃப் க்ளோசிங் டேக்ல நம்ம பார்த்தோம். இதில் வந்து நம்ம ஸ்டைல் வந்து ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? காலம் 1க்கு மட்டும்தான் எனக்கு மாறணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து இதுக்கு மட்டும் காலம் இதை வந்து நம்ம இதுலேயும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து காலம் 1க்கு மட்டும் தான் மாறணும். அப்போ ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டைல்னு கொடுத்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு. அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் ரெட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்தான் ரெட்டாக இருக்கணும். ஓகேவா? நான் இதை கொடுத்துட்டேன். ஓகே. இதை சேவ் பண்ணாமல் இருங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். இது அவங்க சேவ் பண்ணாதான். ஓகே சரி ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் அது எடுத்துக்கு. நான் இங்கே வந்து ஒரு காலம் மட்டும் நான் மாற்றுறப்ப நான் இதை வச்சுக்கிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு காலம் மட்டும் நான் மாற்றுறப்ப இதை நான் வச்சுக்கிட்டேன். அதே இது வந்து எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு காலம் மட்டும் மாற்ற வேணாம்ப்பா, 2 காலம் மாற்றணும். அப்படி மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா நான் கால் குரூப்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவேன். அதாவது இந்த குரூப்லாம் வந்து நான் அதாவது இந்த காலம்லாம் வந்து குரூப் பண்ணணும். தனித்தனியாக போட்டோம்னா தனித்தனி காலமாக அது வாட்டுக்கு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ வந்து அது கால் குரூப்னு ஒரு டேக்குக்குள்ளே அதை போடணும். அப்போ தான் வந்து அது ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து கால் குரூப் இந்த டேக்கு கால் குரூப்னு இந்த டேக்குக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையுமே இப்போ கொடுக்கணும். ஓகேவா? சரி வாங்க. இந்த டேக் உள்ள வந்து தான் நம்ம வந்து அதாவது இந்த காலம் அப்போ குரூப் பண்ணுறதுக்கு இந்த டேக். ஓகேவா? சரி ஓகே. எனக்கு வந்து இப்போ ரெண்டாவது காலமும் எனக்கு வந்து கிரீன் கலரில் வரணும்ப்பா. இந்த கிரீன் கலர் 2வது காலம் வரணும் அப்படின்ற பட்சத்தில் ஓகே. பார்த்தீங்களா? 2வது காலம் கிரீன் கலர் இருந்துச்சு.
இது மட்டும் ஏன் கிரீன் கலரில் வருது, லாஸ்ட் ஏன் வரலன்னா, என்னதான் நம்ம கால் ஸ்பான் கொடுத்தாலும் இது ஃபர்ஸ்ட் அந்த இது மட்டும் தான் இருக்குது. நம்ம கால் ஸ்பான் கொடுத்து நம்ம 3ஐயும் மெர்ஜ் பண்ணிட்டோம். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் காலம், அவ்வளோதான். நம்ம என்னதான் கால் ஸ்பான் கொடுத்தாலும் அது ஒன்று தான் நம்ம கொடுத்துருக்கோம், செகண்ட் ஒன்று நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து அது செகண்ட் காலமாக இதை கன்சிடரே பண்ணாது. ஸோ இதுதான் ஓகே. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து நான் கரெக்டாக பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் ரெட்டு போட்டேன் வந்துருச்சு, க்ரீன் போட்டேன், ரெண்டாவதுக்கு க்ரீன் போட்டேன் வந்துருச்சு, மூணாவதுக்கு நான் இப்போ எல்லோ போட்டேன்னா எல்லோ வந்துட போகுது, நாலாவதுக்கு வேற கலர் போட்டேன்னா அது வந்து இப்படி ஆர்டராக கொடுத்தப்ப அது ஆர்டராக கொடுக்குறப்போ அந்த ஆர்டராக என்னென்ன இது கண்டென்ட் இருக்கோ அதை எடுத்துக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறதா ஃபஸ்ட் காலமாக எடுத்துக்கிறது, செகண்ட் நம்ம கொடுக்குறதா செகண்ட் காலமாக எடுத்துக்கிறது. இப்போ வந்து எனக்கு வந்து செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் மட்டும்தான் இந்த கலர் அப்ளை எடுத்துக்கணும், அதான் ஓகேவா. ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கால் டேக்கை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்றோம். ஒரு ஸ்டைலுமே கொடுக்காம நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி விட்றோம். ஏன்னா அப்போ தான் இதில் எந்த ஸ்டைல், அதாவது அது எப்படி எடுத்துக்குது, ஆர்டர் வைஸாக தான் அது எடுத்துக்குது, ஓகேவா. ஆர்டர் வைஸாக அது எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் காலமோட ஸ்டைலாக எடுத்துக்குது, செகண்ட் இருக்கிறத செகண்ட் காலமோட, தேர்ட் இருக்கிறத தேர்ட் காலமோட ஸ்டைலாக எடுத்துக்குது. அப்படி எடுத்துருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலமில் எதுவுமே வரக்கூடாதுன்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம வந்து எந்த ஸ்டைலுமே கொடுக்காம வெறும் காலம் டேக்கை போட்டு விட்டுட்டு எந்த ஸ்டைலுமே கொடுக்கக்கூடாது. கொடுக்குறதுனா டிஃபால்ட்டாக இருக்கிற கலர் எடுத்துக்கணும். அது அப்படின்றப்ப அது டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டைல் தான் அப்ளை ஆகும். அதனால எந்த கலரும் அப்ளை ஆகும். வந்து செகண்ட் இதுக்கும் இது தேர்ட் இதுக்கும் வர்றதுனால நான் இதை கொடுத்துட்டனால எனக்கு இது அப்ளை ஆகிக்கும். பாருங்க, பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்ளை ஆகலை, இதுவும் அப்ளை ஆகலை பாருங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் காலமாக தான் இதை எடுத்துக்குது, ஓகேவா. ஃபர்ஸ்ட் இது எடுக்கல. இப்போ வந்து எனக்கு சிட்டி மட்டும் எந்த கலர் அப்ளை ஆகக்கூடாது, மற்ற ரெண்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டும் அப்ளை ஆகணும்னா அது எந்த காலத்துக்கு அப்ளை ஆகக்கூடாதோ அந்த காலம் வந்து எம்டியாக வச்சிடணும், ஓகேவா. அந்த காலம் வந்து எந்த ஸ்டைல் ஆட்டிபியூட்டும் இல்லாமல் எம்டியாக கொடுத்தணும். அப்போ தான் வந்து அது அப்படி எடுத்துக்கணும். இப்போ பாரு, ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் வந்து டேபிள்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.